சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். கிரிஷை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அஜயோட அப்பா வர சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முத்துவும் மீனாவும் கிரிஷை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா டெஸ்ட் வைக்கிறாங்க. அது என்ன டெஸ்ட்டுனா, பணத்தை எடுத்தால் அவன் மெச்சூரிட்டியாக தான் இருக்கான், அப்படி இல்லை ஆப்பிளை எடுத்தால் அவன் மெச்சூரிட்டி இல்லாமல் தெரியாமல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதுதான் அர்த்தம், அதுதான் அந்த டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கிரிஷ்கிட்ட முத்து சொல்கிறாங்க, கிரிஷ் உனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கிரிஷுக்கு பணத்தையும் ஆப்பிளையும் காமிக்கிறாங்க. அப்போ கிரிஷ் ஆப்பிளை தான் எடுக்கிறான். அப்போ முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. முத்து போயிட்டு அஜயோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை சார், அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அப்பாவி சார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிறேன்னா அவனுடைய ஃபீலிங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாங்க. இனிமேல் அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. சரிங்க சார், அஜய் கிட்ட போயிட்டு முத்து, சாரி அஜய், நான் இனிமேல் உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஜயோட அப்பாவும் சொல்கிறாங்க, நீ அவனுக்கு சாரி சொல்லி இனிமேல் அவங்க அம்மாவை பற்றி கிண்டல் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அஜயும் போயிட்டு கிருஷிக்கிட்ட சாரி சொல்கிறான். அடுத்து முத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, கிருஷியை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பாமல் நான் பார்த்துக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்பவே சந்தோஷம்டா, நீ சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே முத்து, அப்பா நீங்கள் மட்டும்தான்ப்பா என்னை முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை விஜயா கிட்டே சொல்கிறாங்க, இப்படி தான் கிருஷை சீர்திருத்த பள்ளிக்கு போகாமல் முத்து பண்ணிட்டான் பார்த்தியா, நான் பண்ண தப்பை இன்றைக்கி முத்து பண்ணலை, கிருஷியோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கான், எனக்கு இப்போ தான் நல்லா இருக்குது, நான் ஏற்கனவே பண்ண தப்பால் குற்ற உணர்ச்சியில் இருந்தேன், இப்போ ஒரு பையனோட வாழ்க்கையை முத்து காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா கிட்டே சொல்கிறாங்க. இதில் என்ன பெருமை, ரொம்ப தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நான் பண்ண தப்பு இப்போ அவன் பண்ணல, அதனால தான் எனக்கு சந்தோஷம், இப்போ போயிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரோ ஒரு பையனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பாததுக்கு நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் என்ன உனக்கு பேரனா அப்படின்னு சொல்லிட்டும் விஜயா கேட்குறாங்க. வேற ஒரு பையனை நம்ம தான் பேரனா நினைக்கிறது எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னவோ சொல்கிறீங்க போங்க எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து விஜயா நினைக்கிறாங்க, இந்த வாய்ப்பை நினச்சி நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போகிறாங்க. மகேஷ் வீட்டில் ரோகிணி இருக்காங்க. அப்போது வித்யாவும் வராங்க. வித்யா என்ன ரோகிணி எப்பயும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அஜயோட அப்பா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, கிருஷியும் சீர்திருத்த பள்ளிக்கு போகல, அதை நினச்சி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, மீனாவும் முத்துவும் ஏற்கனவே கிருஷியை காப்பாற்றிடுவாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆனால் அப்போ என்கிட்ட கோவப்பட்டல, ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தியல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை, என்கிட்ட வம்பு இழுக்காமல் உன்னால் இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு ரோகிணி வித்யா கிட்ட சண்டை போடுறாங்க. அடுத்து வித்யா சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் பாரு ரோகிணி, நீ பேசாமல் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டையுமே தத்து கொடுத்துரு கிருஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ எப்படியாவது கிருஷியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு நாடகம் போட்டு அழுந்து சீன் கிரியேட் பண்ணி அவங்க அம்மாவையும் இப்போ சென்னைக்கு வர வச்சிடுறாங்க. இப்போது கிருஷியை மீனா கிட்ட இருந்து முத்துக்கிட்ட இருந்து பிரித்து அவங்க அம்மா கிட்ட விட்டுடலான்னு ரோகிணி பிளான் போடுறாங்க. கிருஷியோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக முத்து வேறு ஏதாவது வழி பண்ணுவாங்களா, இல்லை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.